வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா 100K சப்ஸ்கிரைபர்ஸ் கடந்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய முதல் வீடியோ இதுதான். நம்ம சேனலுக்கு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து சாத்தியமாக இருக்காது. அதனால் இந்த வெற்றியை நான் உங்களுக்காகவே சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி மட்டன் சுக்கா. இது லோகேஷ் டி வந்து கேட்டிருந்தார். அவரு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் அவங்களுடைய லிஸ்ட் என்னால் எடுக்க முடியாத காரணத்தினால என்னால் வந்து ஒவ்வொருத்தருடைய நேம் சொல்ல முடியல. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ரெசிபி லோகேஷ் டி அவருக்காக மட்டும் இல்லாமல் மட்டன் சுக்கா கேட்ட எல்லாருக்காகவும் இதை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 500 கிராம் அளவு மட்டன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு கல்லுப்பு மற்றும் 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அதன் பிறகு மேலே வந்து விசில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த கறியை நம்ம மொத்தம் 4 விசில் விட போகிறோம். முதல் 2 விசிலை ஹை ஃப்ளேமில் வைங்க, மீதமுள்ள 2 விசில் லோ ஃப்ளேமில் வைங்க. இளங்கறியாக இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 விசில் வச்சாலே போதும். இதுவே கறி கொஞ்சம் முற்றலாக இருந்துச்சுன்னா நம்ம 4லேருந்து 5, 5லேருந்து 6 வைக்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம வாங்குகிற கறியை பொறுத்து தான். இந்த மட்டன் 4 விசில் வந்துருச்சு. இதோடைய சூடு வந்து முழுமையாக குறைந்ததன் பிறகு இதை வந்து நம்ம திறக்கலாம். இந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை பிக்கும் போதே நல்லா ஜூஸியாக சாஃப்டாக டெண்டராக இருக்குது. மட்டன் சுக்காக்கு தேவையான கறி ரெடியாக இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுருங்க. வேறு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு தனியா, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 6லேருந்து 7 குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் நான் வந்து குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். ஆனால் சில பேர் நீளமான மிளகாய் கூட சேர்ப்பாங்க. அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் இதுவும் சேர்க்கலாம் அல்லது அதுவும் சேர்க்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதை நல்லா ஆற விட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை எடுத்து சைடில் வச்சுருவோம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 இன்ச்சில் 2 பட்டை சேர்த்துக்கிறேன். பட்டை நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொன்னிறமாக வரணும். அடுத்து இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதன் பிறகு இதில் 50 கிராம் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப நேரம் வந்து வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பூண்டு சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே இதில் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சாதா வெங்காயத்துக்கு மாறாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இதில் இருக்க ருசியும் மனமும் இன்னும் கூடுதலாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு இதில் நல்ல ஒரு மனமும் சுவையும் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு 30 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து குழையிற அளவுக்கு குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ரெசிபியில் நம்ம ஏற்கனவே 6லேருந்து 7 குண்டு மிளகாய் சேர்த்துருக்கோம். ஒருவேளை அந்த காரமே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம மட்டனை வேக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியில் பாதி இப்போ சேர்த்துக்கிறேன். மீதமுள்ள பாதியை நம்ம வந்து கறி சேர்த்ததன் பிறகு சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக இதை ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நான் வந்து கொதிக்க விடுறேன். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு மற்றும் குழம்பு மிளகாய் தூள்லாம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசமும் போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் மேலே வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் மட்டனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம டேரெக்டாக இந்த தொக்குலேயே கறி சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஆனால் நம்ம குவிக்காக முடியணும் அப்படின்றதுக்காக கறியை நம்ம குக்கரில் வச்சு எடுத்துட்டோம். ஆனால் இந்த தொக்குலேயே போட்டு இந்த கறியை குக் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய சுவை வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். இதை ஒரு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்த இந்த கறி தண்ணீரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கறியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க.
இந்த கறி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதன் பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா வந்து இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை சேர்த்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா இந்த மசாலா இருக்கக்கூடிய மனம் வந்து முழுமையாக போயிடும். அதனால் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இதை வந்து ஆட் பண்ண போகிறேன். வேறு எதுவும் இல்லை, 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது இதில் இருக்கக்கூடிய மனம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். கூடவே நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் மேலே வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஈஸியான ருசியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் வந்து போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம் அல்லது மெயின் கோர்ஸாகவும் சாப்பிடலாம். இந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம வந்து குண்டு மிளகாய் சேர்த்துருக்கோம். ஆனால் சில பேர் வந்து நீளமான மிளகாய் கூட சேர்ப்பாங்க. அது உங்களுடைய விருப்பம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.